ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்தகை பண்ணுறதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 டைம் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை கிரைண்டருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லாவே வலுவலுன்னு இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த ரவை பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக அப்படியே கையில் தள்ளி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது மாவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். பாருங்கள், மாவு நமக்கு இட்லி மாவு பதத்தில் நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்கமும் அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ அந்த மாவெல்லாம் எடுத்து இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒட்டாமல் வரணும், அந்த பதம் தான். அதுக்கு முன்னாடி நான் சந்தகை பிழியறதை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நம்ம இரும்புலையும் இருக்குது, ஆனால் அது பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பிழியறதுக்கு. பார்த்திங்கன்னா இடியாப்ப குழாயில் இருக்குள்ள சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம போட்டு அடியில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெந்ததுக்கப்புறமா அந்த இட்லியை எடுத்து சூடாகவே போட்டு பிழியலாம். இட்லி ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மாவு போட்டு பிழிவோம்ல, இடியாப்பம் பிழிவோம்ல, அது நம்ம வீட்டில் எல்லாத்துட்டையுமே இப்போ இருக்கும். இப்போ இந்த பக்கமாக இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். இப்படி கத்தி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கத்தியில் மாவு ஒட்டக்கூடாது. ரெண்டாவது அது தனியாக வருது பாருங்கள், அப்படின்னா கரெக்டாக வெந்துருச்சு. இப்போது அந்த இட்லி பாத்திரத்தை அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கிட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சு எடுக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையில் அப்பப்போ தண்ணி நினச்சிக்கோங்க, அப்போ சூடு அவ்வளோவா தெரியாது. நம்ம இட்லி ஊற்றிருக்க சைஸை பொறுத்து அந்த குழாய்க்குள்ளே நமக்கு 1.5 இட்லியோ 2 இட்லியோ அந்த மாதிரி பிடிக்கும். இது சில பேர் தேங்காய் சேர்த்து அரைப்பாங்க. இப்போ நம்ம இட்லி அரிசியில் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சா தான் பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இது புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கலை. புழுங்கல் அரிசி தானாகவே கொஞ்சம் ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இப்போ நான் அதில் 2 இட்லி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை கரெக்டாக செட் பண்ணி நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் மாதிரியே கிடைக்கும். இதை சந்தகைன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் பிழியும் போது காமிக்கிறேன். பாருங்கள், பிழியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது. அதே மாதிரி நல்லா கீழே கட் ஆகாமல் அப்படியே நம்ம போட வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் திருப்பினோன்னா சேம் அந்த இடியாப்ப குழாய் இருக்குல்ல, அது எப்படி நம்ம திருப்போமோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு மறுபடியும் இட்லி வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே அழுத்தணும். இப்போ இதை நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இனிப்புக்கு தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். இது தாளிக்கிறதுனா நம்ம நார்மலாக தாளிக்கலாம். தக்காளி, எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி நமக்கு என்ன டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை நாங்கள் இன்றைக்கி தக்காளி வெங்காயம் போட்டு தாளித்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.